பசங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் ஈவினிங் கோயிலுக்கு போகலான்னு தான் ரெடி ஆகிட்டு இருந்தோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் பசங்களுக்கு எதுவும் செய்யலை, ப்ரெட்டு மட்டும் தான் இருந்துச்சு. சரி பீனட் பட்டராச்சும் செய்வோம்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பசங்களுக்கு ஜாமுக்கு பதில் மோஸ்ட்லி நான் இதுதான் செஞ்சு கொடுப்பேன். இது கொஞ்ச நேரத்தில் செஞ்சிடலாம். எப்படி பண்ணுறதுன்னா, கடலையை வந்து நல்லா வறுத்துட்டு தோல்லாம் எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக சால்ட்டு ஹனி போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணணும். அதிலெல்லாம் ஆயிலெலாம் வெளியில் வந்துட்டு இதுக்கான கன்சிஸ்டன்சி வந்துடும். நீங்கள் ஹனிக்கு பதிலாக நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம், வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் கண்ணாடி பாட்டில் பிளாஸ்டிக் டப்பாவில் வைங்க. 1 வீக் மட்டும்தான் வெளியில் வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனா 10 டேஸ் கிட்ட வச்சுருக்கலாம். நீங்கள் ப்ரெட்டில் இது அப்ளை பண்ணும்போது பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு மேலே பீனட் பட்டர் அப்ளை பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் என் பசங்களுக்கு பீனட் பட்டர் மட்டும் அப்ளை பண்ணது தான் பிடிக்கும். கொஞ்ச நேரத்துலேயே ஈஸியாக ஹெல்த்தியான ரெசிபி நாமளும் பண்ணலாம். கண்டிப்பாக பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீட்டில் சாமியெல்லாம் கும்பிட்டு ஈவினிங் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். இன்றைக்கி நாதஸ்வர கச்சேரியில் நடந்துச்சு. அதனால் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கோயிலே பிரசாதெல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு டே இப்படி தான் போச்சு. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.